வெல்கம் டு துளிர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழ கேக் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த பழத்தோட தோலை உரிச்சிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது கூடவே 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும்பொழுது ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து சேர்க்காம கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்தோன்னா அதோடய ஸ்மெல் அப்படியே கேக்கில் நல்லா தெரியும். அதனால் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை அதுவாக கரைஞ்சி வர வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணும்போது தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கேக்கோட ஸ்மெல் நல்லா இருக்காது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் சுடு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதில் உள்ள பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கினோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க சுகரையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஒரு லோஃப் பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக மைதா மாவு போட்டு எல்லா பக்கமும் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கேக்கை லோஃப் பேனில் செய்யணுன்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அதுலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். கடைசியாக 2-3 தடவை இதை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓடிஜியை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேக் பேட்டரை அதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு 30 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. கேக்கை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போது இந்த கேக்கை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பனானா கேக் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இந்த கேக்கை செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.